அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. அண்ணன் சின்ன நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. அண்ணன் சின்ன நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்சு வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்சு பார்க்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ. ஹலோ. ஆமா, இன்னைக்கு நம்ம டாபிக் என்னது? நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு டாபிக்கே நான் தான். என்னது, நீங்களா? ஏடாதீங்க பால், ஒழுங்கா சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்காங்கல்ல. சரி, ஓகே. என் பேர் என்ன? பல்ப். நான் என்ன தருவேன்? லைட், அதாவது வெளிச்சம். கரெக்ட், லைட் தான் இன்னைக்கு டாபிக். சரி, ஓகே. லைட்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? டியூப் லைட், பல்ப் லைட், விளக்கு, சன், இப்படி நிறைய ஞாபகம் வருது. ஓகே, சுவிட்ச் போட்டா லைட் எரியும். பட் இந்த சன், மூன் அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எஸ் மிஸ்டர் பல்ப், அதுதான் பைபிள்லயே தெளிவா போட்டிருக்கே. ஆண்டவர் அவர் வார்த்தையினால ஃபர்ஸ்ட் டே வெளிச்சத்தை உண்டாக்குனாருன்னு. ரொம்ப சரியா சொன்ன ரோஸ். சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க போல. ஓகே, எனக்கு ஒரு டவுட். ஆமா, காட் ஏன் ஃபர்ஸ்ட் லைட்டை படைச்சாங்க? அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஓகே, நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூட. அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இப்ப புரியுதா? வெளிச்சம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒருத்தரையும் பார்க்க முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆமா, லைட்னால தான் பிளான்ட்ஸ் கூட வளருது. லைட் வெளிச்சத்தினால தான் அதுக்கு ஃபுட் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அது மட்டும் இல்ல, இருட்டுல இருக்கவங்களுக்கு வெளிச்சம் தருது. ஓ பால், இப்பதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்க எங்க? இங்கதான் இருக்காரு. பேசிட்டே இருந்ததுல மறந்துட்டேன். அவரு கூட நம்ம டாபிக்கு ரொம்ப பொருத்தமானவர் தான். யாரு? டியூப் லைட்டா? இல்ல, கண்ணை மூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் பல்ப் சொன்ன அவரோட ஃப்ரெண்ட். இவரை நீங்க எங்கெங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க? கேக் வெட்டும் போது பார்த்திருப்பீங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா இவரை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா பேசுற கேண்டில பார்த்திருக்கீங்களா? இப்ப பாருங்க. ஹாய் ஹாய் கேண்டில், நீங்க இருட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் தருவீங்கல்ல, எங்களுக்கு வெளிச்சத்தை பத்தி ஒரு வசனம் சொல்லித்தாங்கல்ல. சரி. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. எல்லாரும் கேட்டீங்களா? திருப்பியும் கேண்டில சொல்லலாமா? ஒரு வாட்டி எங்களுக்காக சொல்லுங்களேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. எல்லாரும் கேட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாரும் கேண்டில் கூட சேர்ந்து சொல்லலாமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பரா வசனம் கத்துக்கிட்டீங்கல்ல? கத்துக்கிட்ட வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம 2020ல் டிசம்பர் மந்த் வந்திருக்கோம் இல்லையா? ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய விஷயங்கள், வேர்ல்டில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொரோனாலேருந்து நிறைய புயல் கூட இப்போ சமீபமாக வந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ வந்திருக்கு. பட் ஆனாலும் 2020 வரைக்கும் நம்ம எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கோம் இல்லையா? சரி, ஆனால் இப்போ இந்த 2020 டிசம்பர் வந்துட்டோம். டிசம்பர்னால் என்ன ஸ்பெஷல் நமக்கு தெரியும்? கரெக்ட், எல்லாரும் கெஸ் பண்ணுறீங்களே. டிசம்பர்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? அது கிறிஸ்மஸ் தான் இல்லையா? டிசம்பர் ஃபுல்லாகவே நமக்கு கிறிஸ்மஸ் சீசன் தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நிறைய ஹாப்பியஸ்டான விஷயங்கள் நமக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
நமக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம், சாக்லேட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், கரெக்டாக? ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பியஸ்டான நியூஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? சரி, எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த நியூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு அழகான சூப்பரான சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜாலியாக சாங் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹே! உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி. இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி. அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி. அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? எனக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட சேர்ந்து இந்த சாங் நான் அகைன் கேட்க போகிறோம். எல்லாரும் வந்து இந்த சாங்கை என்னோட சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி. இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி. அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி. அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாங் கேட்டீங்க. அந்த லைன்ஸ்லாம் கவனிச்சிங்களா? உங்க எல்லாருக்கும் லைன்ஸ்லாம் புரிஞ்சுதா? என்ன சாங் கேட்டீங்க? உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி, அந்த சாங் தானே கேட்டீங்க. ஸோ இந்த சாங்கை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. அக்கா, அந்த கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? சரி, இப்போது நமக்கு ஏதோ ஒரு பிளேஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக தெரியாத இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு உங்களுக்கு ரூட்டே தெரியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்கிறீங்களே. ஆமாம், நமக்கு தெரியலனாலும் யாராவது அந்த ரூட் போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போனவங்ககிட்ட கேட்டு எப்படி போனீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா. அதை தவிர்த்து இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு வே இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஆமாம், நம்ம கையில் எல்லாம் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த ஃபோனில் கூகுள் மேப்னு ஒன்று இருக்குது. அந்த கூகுள் மேப்பில் எந்த டெஸ்டினேஷன் போகணும்னு அந்த டெஸ்டினேஷன் போட்ட உடனே அது ஒரு ரூட் காட்டும். கரெக்டாக அந்த ரூட்டை பார்த்து நம்ம போய் டெஸ்டினேஷனுக்கும் சேர்ந்துருவோம். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு ஒரு டெஸ்டினேஷனும் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? வெரி குட். அந்த
அந்த டெஸ்டினேஷன் தான் ஹெவன், அதாவது பரலோகம் இல்லையா? ஆனால் அந்த டெஸ்டினேஷன் போகணுன்னா நமக்கு என்ன வழி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாதா? சரி, அக்கா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன், கரெக்டா? அந்த ஹாப்பியஸ்ட் நியூஸை இப்போ சொல்கிறேன், எல்லாரும் கேட்க ரெடியா? அந்த டெஸ்டினேஷன் எப்படி போகணுன்னா அதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து தான். அது எப்படிக்கா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுன்னா ஏசப்பா மட்டும்தாங்க வழி, சரியா? அப்போது நான் பரலோகத்துக்கு போகணுன்னா நான் அப்படியே போயிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த பாட்டில் கூட இருளா இருக்கு, உலகத்தில் இருளா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ இருள்னா என்ன நீங்கள் யோசிச்சிங்களா? நம்ம லைஃப்பில் கரண்ட் போயிடுச்சுன்னா, வீட்டிலலாம் கரண்ட் போயிடுச்சுன்னா இருட்டாக இருக்குமே, அதுவா இருள்? அதுவும் ஒரு இருள் தான். ஆனால் அதை விட ஒரு இருள் இருக்குது. அது என்ன இருள் தெரியுமா? நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்து எவ்வளோ விஷயங்கள் பொய் சொல்லியிருப்போம், நிறைய தப்பு பண்ணியிருப்போம், பேரண்ட்ஸ் கீழ் படியாமல் இருந்திருப்போம், டீச்சர்ஸ் கீழ் படியாமல் இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புலாம் பாவமாக சேர்ந்து ஒரு பாவ இருளாக நம்ம லைஃப்பில் இருக்குது, சரியா? இந்த இருளில் நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும் இல்லையா? ஒரு இருட்டு இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் வேணும், கரெக்டா? ஸோ அந்த வெளிச்சமாக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. பைபிளில் கூட ஏசப்பா இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா பிறந்த இந்த தினத்தை தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். ஸோ இந்த ஏசப்பா உங்கள் லைஃப்லேயோ என் லைஃப்லேயோ ஒளியாக வரணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, ஏசப்பாவை நம்ம இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டா போதும். அது எப்படிக்கா ஏசப்பா எனக்கெல்லாம் சொந்தமாவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா இந்த பூமியில் இருக்க எல்லாருக்கும் சொந்தம் தான். அவர் சொல்லியிருக்காரு, இந்த பூமிக்கு வந்தது ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் சிலுவையில் அவரோட அன்பை நிரூபித்து காமிச்சிருக்காரு. அவரே தன்னோட உயிரையே கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்காரு. ஸோ பரலோகத்துக்கு நம்ம போகணுன்னா சிம்பிளான ஒரு விஷயம், ஏசப்பாவை நம்மளோட ரட்சகராக ஏற்றுக்கிட்டோன்னா நமக்கு ஹெவன் ஃப்ரீயாக கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டோட மீனிங் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஸோ இந்த பாட்டுக்கு ஒரு அழகான ஆக்ஷன் சாங்கை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி, இயேசு இல்லைனா நம்ம எல்லாம் காலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி, அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றிடுமே ஹோலி, அவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போவோமே ஜாலி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. உலகத்தின் இருளை போக்க வந்த ஒளி இயேசுவே, நித்திய ஜீவனுக்கு வழி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல அழகான ஒரு ஆக்ஷனை பார்த்தீங்க இல்லையா? இந்த ஆக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆக்ஷனை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, சரியா? வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹாய் ரோஸ். ஹலோ அக்கா. இன்னைக்கும் நம்ம வெளிச்சத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? நம்ம உடம்புல எந்த ஆர்கன் வெளிச்சத்தை பார்க்க உதவி செய்யுது? ஐஸ். குட். இன்னைக்கும் நம்ம கண்ணு தெரியாத ஒருத்தங்க எப்படி இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தாங்க, இந்த உலகத்துக்கே எப்படி ஒளியா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நியூயார்க்ல புட்னம் கவுண்டி அப்படின்ற ஒரு இடத்துல 1820ல ஒரு அழகான குட்டி குழந்தை பிறந்தது. அந்த குட்டி பாப்பா பேர் என்னன்னா பிரான்சிஸ் ஜேன். அவளை எல்லாரும் பிரானி கிராஸ்பை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க?
ஃப்ரானி கிராஸ்பை. ஆமா, ஃபேனி கிராஸ்பை அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருந்தா. அவளுக்கு 2 மாசம் ஆகும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எங்க கூட்டிட்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரிதான் ஃபேனி கிராஸ்பையையும் அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவளை கூட்டிட்டு போகும்போது அந்த டாக்டர் அங்க இல்ல, அதனால வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த டாக்டரும் அந்த பாப்பாவை பார்த்துட்டு அவளுக்கு இருக்க சிக்னஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்தை டெய்லி அவளோட கண்ணுக்கு ஊத்த சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, டெய்லி அவங்க கண்ணுக்கு ஊத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் என்னாச்சு, குறைஞ்சுக்கிட்டே வந்தது. ஆனா ஒரு நாள் என்னாச்சுன்னா டக்குன்னு ஃபேனி கிராஸ்பைக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? கஷ்டமா இருக்கும்ல. என்னடா திடீர்னு நம்ம குழந்தைக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, இந்த டாக்டர் கொடுத்த மருந்துனால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாக்டரை தேடி போனாங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த டாக்டரே இல்ல. அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அது ஒரு போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ நம்ம பொண்ணுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னா ஃபேனி கிராஸ்பையோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா இறந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம எப்படி டெய்லி வந்து நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அப்பதான் ஃபேனி கிராஸ்பையோட அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் இனிமேல் என்ன பண்ண போறேன், வீடு வீடா போய் வீட்டு வேலை செய்ய போறேன் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய டெய்லி போயிடுவாங்க. ஃபேனி கிராஸ்பைய அவங்க பாட்டி தான் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க பாட்டி யாருன்னா ஒரு தேவ பயம் உள்ள ஒருத்தங்க. அவங்க டெய்லி ஃபேனி கிராஸ்பைக்கு நிறைய வசனம் சொல்லி தருவாங்க. ஏசுபாவை பத்தி நிறைய விஷயங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. டெய்லி ஃபேனி கிராஸ்பை பைபிள் படிப்பா. நீ டெய்லி பைபிள் படிப்பியா? படிப்பதானே? அதே போலதான் ஃபேனி கிராஸ்பையும் டெய்லி பைபிள் படிப்பா. அவ ஒரு வாரத்துக்கு 5 அதிகாரமாச்சு மனப்பாடம் பண்ணுவா. அந்த அளவுக்கு அவ வசனத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு போயம் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். போயம்னா என்னன்னு தெரியுமா? கவிதை. ஆமா, கவிதை தான். அவளுக்கு போயம் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ 8 வயசா இருக்கும் போதே அவளை பத்தி ஒரு போயம் எழுதுனா. அவ என்ன எழுதிருப்பான்னு நினைக்கிற? அவ பிளைண்டா இருக்கிறனால அவ வந்து அவளை பத்தி எழுதி. வெரி குட், கரெக்டா சொல்லிட்ட. அதே போலதான் அவ பிளைண்டா இருக்கால, அதனால அந்த கவிதையில அவளை பத்தி எழுதுனா. நான் பிளைண்டா இருந்தாலும் என்னால இந்த உலகத்தை பார்க்க முடியாம இருந்தாலும் நான் ரொம்பவே பிளெஸ்ஸட் அப்படின்னு அந்த கவிதையில அவளை பத்தி 8 வயசா இருக்கும் போதே அவ்வளோ அழகா எழுதியிருந்தா. அவ்வளோ டேலண்டட் பர்சன் தான் இந்த ஃபேனி கிராஸ்பை. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அவங்க அம்மா வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்? வீட்டு வேலை. ஆமா, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவளுக்கு 15 வயசு ஆகும் போது நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு நியூயார்க்ல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவளை சேர்த்தாங்க, அவளை படிக்கிறதுக்காக. அவளும் நல்லா படிக்க ஆரம்பிச்சா. அவ 23 வருஷமா அந்த நியூயார்க் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து இருந்துட்டு இருந்தா. 12 வருஷமா ஸ்டூடெண்டா இருந்தா. அப்புறம் 11 இயர்ஸா அவ அந்த படிச்ச இன்ஸ்டிடியூட்லயே அவ டீச்சரா வந்து ஒர்க் பண்ணா. அவ என்னதான் அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் சைட் பை சைட் அவளுக்கு என்ன எழுதுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்? போயம். ஆமா, அதே போல அவ நிறைய போயம்ஸ் எழுதி கொடுப்பா. அது மட்டும் இல்லாம அவ நிறைய சாங்ஸ் ஹிம்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சா. நிறைய பேருக்கு அவ வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுப்பா. அதே போல வந்து சாங்க்கு டியூன் போட்டு கம்போஸ் பண்ணி கொடுப்பா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தா. அவ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்று வச்சிருந்தா. என்னலானா ஹார்ப், பியானோ, கிட்டார், அது போல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ வந்து கற்று வச்சுட்டு இருந்தா. அவங்க ஒரு நாளைக்கு 6 to 7 ஹிம்ஸ் எழுதுவாங்க. ஹிம்ஸ்னா என்னன்னு தெரியுமா? பாமாலைகள், கீர்த்தனைகள், அதுதான் ஹிம்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளால ஒரு பாட்டே ஒரு நாளைக்கு எழுத முடியாது அப்படிதானே? ஆனா அவங்க ஒரு நாளைக்கு 6 to 7 ஹிம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்கள குவீன் ஆஃப் காஸ்பெல் சாங் ரைட்டர் அப்படின்னு ஃபேனி கிராஸ்பைய சொல்லுவாங்க. ஃபேனி கிராஸ்பை மோர் தேன் 8000 ஹிம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய காஸ்பெல் சாங்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின சில பாட்டுலாம் சொல்றேன். Blessed assurance, praise him, pass me not, O gentle Savior, to
God be the glory. இன்னும் நிறைய ஹிம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஹிம்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடைசி பர்த்டே, அதாவது 95th பர்த்டேக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு பாட்டு எழுதினாங்க. அதுல கடைசி ஸ்டான்ஸால என்ன எழுதியிருக்காங்கன்னா, you will reach the river, bring some sweet day, bye and bye. அந்த மாதிரி அவங்க அந்த கடைசி லைன்ல எழுதியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க பரலோகத்துக்கு போற அந்த வாழ்க்கைய பத்தி அதுல எழுதியிருக்காங்க. அவங்க 1915ல வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போவும் நம்ம இந்த ஃபேனி கிராஸ்பையை பற்றி கேட்டோம். அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் அவங்க ஏசப்பாக்காக அநேக பாடல்களை எழுதி அவங்க ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஏசப்பா நல்ல கண்ணை கொடுத்துருக்காங்க, நல்ல உடல்நிலையை கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஏசப்பாக்காக இந்த மாதிரி எழும்பி பிரகாசிக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்னு. ஏசப்பா தான் மெய்யான ஒளி. ஏசப்பா வந்து அவங்களுக்குள்ள இருந்தனால அவங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா இருந்தாங்க. அதே போல அந்த மெய்யான ஒளியான ஏசப்பா நமக்குள்ள வந்தாங்கன்னா நம்மளும் இந்த உலகத்துக்கு ஒளியா இருப்போம். கேரண்ட்ரோ சூப்பரா நீ டான்ஸ் பண்ண. Thank you. ஒரு ஹைஃபை போட. ஆமா, சின்னஞ்சிறு தீபம் எழும்பி பிரகாசின்னு சொன்னல, நம்ம சின்னஞ்சிறு தீபமா எப்படி எழும்பி பிரகாசிக்கிறது? எனக்கு தெரியலையே பால், நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே, லைட்டோட பர்பஸ் என்ன? அது வந்து இருட்டா இருக்கிற இடத்துல நல்ல வெளிச்சத்தை கொடுக்குதுல. அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அறியாமைன்ற இருளில் இருக்காங்க. இந்த பாவன்ற இருட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்லணும். அது எப்படின்னா நம்ம லைஃப் மூலமா அவங்களுக்கு ஆண்டவரோட பிரகாசத்தை காண்பிக்கணும். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு பால். இனிமே நானும் ஒரு தீபமா பிரகாசிப்பேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றோம். பாய். வாங்க வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க
ஹே